Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் பல அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐந்தருவி, சிற்றருவி மற்றும் புலியருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழைய குற்றால அருவியில் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மெயினருவியில் பராமரிப்பு காரணங்களுக்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் 6வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 10 நாட்களாக மழை பெய்து வருகிறது. கோடை விடுமுறையை கொண்டாட திருப்பரப்பு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து திரும்பிச் செல்கின்றனர். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் காட்டோடைகள் சுருளி அருவியில் கலந்து கொட்டுகிறது. அருவி பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என வனச்சரக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.